ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் அப்போ யூடியூப் சேனல். ஃபைனலி நம்ம இயக்கியோட குட் பேட் அகலி படத்தை பார்த்தாச்சு. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு நம்ம வடிவேலு ஒரு படத்தில் மீன் குழம்பு சாப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே போல தான் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு இது ஒரு மீன் குழம்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அஜித்தோட ஃபேன்ஸுக்கு சைவம் அசைவம் ரெண்டுமே கலந்த ஒரு தரமான உணவாக இந்த குட் பேட் அகலி படம் வந்திருக்குது. இதை உணவு அப்படின்னு சொல்கிறத விட தரமான விருந்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீஸ்ட்டை நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்காக நம்ம ஆதிகள் செதுக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமுமே அந்த கதாபாத்திரத்தை விட்டு வெளியே போகாமல் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண த்ரிஷா அவர்களோட ரோலு ரொம்பவே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோலை இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட் ஆகிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்கா இல்லை நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவை தான் சொல்லணும். ரொம்பவே கிறிஸ்பாகவும் கிரிப்பிங்காகவும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட எடிட்டர். அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. மார்க்கண்டில் எந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணாரோ நம்ம ஜிவி, அதே ஒரு மேஜிக்கை இந்த குட் பேட் அகலியில் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய டானா வந்தாலும் அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய டானாகிற வரைக்கும் ஒவ்வொரு பரிமாணத்தையும் ரொம்ப அற்புதமாகவே காட்டியிருந்தாரு. கிட்டத்தட்ட பில்லாவோட கேரக்டரையும் அட்டகாசம் படத்தில் அந்த ஜீவா கேரக்டரையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபன்னான கேரக்டர் நம்ம ஏகே இந்த படத்தில் ஒரு ரெட் டிராகன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் இந்த சீன் டல்லாகுது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு நம்ம ஏகேயோட அந்த கேரக்டர் வந்து நம்மளை செம்மையாக எலிவேட் பண்ணுது. அடுத்து இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஷா காலத்து கதை. பட் பாஷா காலத்து ஸ்டோரியாகவே இருந்தாலும் நம்மளை ஸ்க்ரீன் பிளேல உட்கார வச்சு நம்மளை ஒரு விறுவிறுப்பான மனநிலையோட முழு படத்துலையும் கூட்டு போயிடறாங்க. அடுத்து இந்த படத்தில் வில்லனை நடிச்சிருக்க அர்ஜுன் தாஸ் அவர்கள் தான் இந்த படத்தோட ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லலாம். பல சீன்களில் இவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆர்கானிக் எல்லாமே ரொம்பவே செயற்கைத்தனமாக இருந்தது. இவரோட கேரக்டருக்கு பதிலாக நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களே போட்டிருந்தா செம்ம வைப்பாக இருந்திருக்கும். பட் ஆதிக்கிய நம்ம அர்ஜுன் தாஸை வச்சு ஒரு வினோத பரிச்சை பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் ஆண்டனி நமக்கு எந்த மாதிரியான ஒரு வைப்பு கொடுத்ததோ அதை விட ஒரு 1% அதிகமாகவே இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 1% மட்டும்தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட குழந்தைகளோட போனீங்கன்னா செம்ம என்டர்டைன் ஆகி வெளியே வரலாம். நான் இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7/10 கன்ஃபார்மாக கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா ஒர்த்துள்ள படம் தான் இந்த குட் பேட் அகலி.